வணக்கம் துபாய் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல துபாயில இருந்து ஒரிசால இருக்க பூரி ஜெகநாதர் கோவில் போனத பத்தி பார்க்கலாம். துபாயில இருந்து டைரக்ட் பிளைட் புவனேஸ்வருக்கு இருக்கு. புவனேஸ்வர் வந்ததும் அங்க இருந்து பூரிக்கு 60 கிலோமீட்டர் கார்ல டிராவல் பண்ணணும். பூரி ஜெகநாதர் ஆலயம் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி நகரில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற இந்து புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றாகும். ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் இங்கு நடக்கும் ரத யாத்திரையானது உலக பிரசித்தி பெற்றது. இனி இந்த ஆலயத்தை பற்றியும் இந்த ஆண்டில் நடந்த ரத யாத்திரை பற்றியும் விரிவாக காணலாம். நாங்க அங்க சென்றது ரத யாத்திரையின் 9ஆம் நாள். பூரி நகரே விழா கோலம் பூண்டிருந்தது. எங்களுக்கு தங்குவதற்கு லாட்ஜ் கிடைப்பதில் கூட சிக்கல் ஏற்பட்டது. ஏனென்றால் அவ்வளவு மக்கள் கூட்டம் அங்கு. சரி, இப்பொழுது ஆலயத்தின் வரலாறை பற்றி பார்ப்போம். பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் வரலாறு மிக பழமையானது. புராணங்களில் வரும் வர்ணனைகளின்படி மாலவ யுகத்தில் இந்த ஆலயம் இருந்தது என கூறப்படுகிறது. ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், பிரம்ம புராணம் ஆகிய நூல்களில் ஜெகநாதர் குறித்து விவரிக்கப்படுகிறது. தற்போதைய ஆலயத்தை 12ஆம் நூற்றாண்டில் சுமார் கிபி 1136 முதல் 1150 வரை கங்கா வம்சத்தைச் சேர்ந்த அரசர் அனந்தவர்மன் சோடகங்கதேவ் கட்டியதாக வரலாறு கூறுகிறது. ஆலயத்தின் கோபுரம் 214 அடி உயரத்துடன் கங்கா வம்ச கட்டிடக்கலையின் சிறப்புடன் கட்டப்பட்டுள்ளது. இதில் 4 முக்கிய கதவுகள் உள்ளன. அவை சிங்கத்தவள், அசுவத்தவள், ஹஸ்திதவள், குத்திரைத்தவள். மேலும் இங்கு உள்ள கிச்சக கோபுரம், நடமாண்டபம், அர்த்தமாண்டபம், கருவறை ஆகியவை தெளிவான கட்டிட தனிச்சிறப்புகள் பெற்றுள்ளன. இங்கு பிரதான தெய்வமாக ஜெகநாதர் திருவடியில் உலக நாயகர் பகவான் கிருஷ்ணர், அவருடன் சகோதரர் பலபத்திரர், பலகராமர் மற்றும் சகோதரி சுபத்ரா தேவியார் அருள் பாலிக்கின்றனர். இங்குள்ள பெரிய தனிச்சிறப்பு என்னவெனில், பூரியில் உள்ள மூல விக்கிரகங்கள் கல் அல்லது உலோகத்தில் இல்லை. அவை கட்டையில் உருவாக்கப்பட்டவை. இவை பிரம்ம பரம்பரைப்படி சில வருடங்களுக்கு ஒருமுறை நவகலேபரம் என்னும் வைபவத்தில் மாற்றப்படுகின்றன. பழைய மரமூர்த்திகள் புனிதமாக அடக்கம் செய்யப்படுகின்றன. பூரி ஜெகநாதர் ஆலயம் வைஷ்ணவம் சார்ந்த காவுடிய சம்பிரதாயத்துடன் சைதன்ய மகாபிரபு வழி நெருங்கிய தொடர்புடையது. இது மோட்ச தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆலய சமையலறை உலகிலேயே பெரியதாக கருதப்படுகிறது. மண்பானைகளில் உணவு வேக வைத்து அதனை லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பகிர்கிறார்கள். மகாபிரசாதம் எனப்படும் பூரியின் ஆலய அன்னதானம் மிகுந்த புண்ணியமாக கருதப்படுகிறது. ஆலய கோபுர நிழல் எப்போதும் தரையில் விழாது என கூறப்படுகிறது. கடற்கரைக்கு அருகில் இருந்தாலும் ஆலயத்தின் அருகில் கடலின் அலைச்சலின் சத்தம் கேட்காது. பூரி ஆலயத்தின் உச்சியில் தினமும் பதகா என்ற கொடி ஏற்றப்படும். இது சிவப்பு அல்லது மஞ்சள் நிற துணியில் தைத்து விசேஷ சின்னங்களுடன் அலங்கரிக்கப்படும். தினமும் காலையில் சிறப்பு பூசாரிகள் கோவிலின் மேலே ஏறி புதிய கொடியை கட்டும் மரபு உள்ளது. இது சுமார் 214 அடி உயரத்தில் செய்யப்படும் அபாயகரமான இந்த பணியை எந்த பாதுகாப்பு கயிறுகளும் இன்றி மரபு வழி பூசாரிகள் மட்டுமே சென்று வருகின்றனர். ஆலய கொடி தினமும் மாற்றப்படும் மற்றும் சாதாரணமாக காற்றின் திசைக்கு எதிராக பறக்கும் என்று சொல்லப்படுகிறது. சக்கர சின்னம் ஆலய கோபுரத்தில் உள்ள நீலகண்ட சக்கரம் எங்கிருந்தும் பார்க்கும்போது பார்ப்பவருக்கு நேராக திரும்பி நிற்கும் போல தோன்றும். ஆலய கொடி காற்றில் பறக்காமல் நின்றுவிட்டால் ஜெகநாதரின் ஆசீர்வாதம் குறைகிறது என்று பக்தர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். வரலாற்றில் சில தடவைகள் கொடி சரியாக பறக்காத போது பஞ்சம், யுத்தம் போன்ற சிக்கல்கள் வந்ததாக கூறப்படுகிறது. இனி ரத யாத்திரை பற்றி காண்போம். பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் மிகப்பெரிய விழா மற்றும் உலக புகழ் பெற்ற யாத்திரை நிகழ்ச்சிதான் இந்த ரத யாத்திரை. ஆண்டுதோறும் ஆஷாத மாதத்தில், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் மிகுந்த வைபவமாக நடத்தப்படுகிறது. இதனை குண்டிச்சா யாத்திரை என்றும் அழைப்பார்கள். புராண கதையின்படி கிருஷ்ணர், பாலராமர், சுபத்ரா மூவரும் தங்களது மாமியார் வீடு குண்டிச்சா தேவியின் ஆலயம் சென்று வருவதாக இந்த ரத யாத்திரை குறிக்கிறது. ஜெகநாதர், பாலபத்திரர், சுபத்ரா ஆகியோர் ஆலயத்திலிருந்து பெரிய மரத்தேர்களில் புறப்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குண்டிச்சா ஆலயம் சென்றடைகிறார்கள். இந்த விழாவில்
உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களான அம்பானி, அதானி போன்றோர் இந்த ரத யாத்திரைக்கு கோடிக்கணக்கில் நன்கொடை வழங்கியுள்ளனர். மேலும் இந்நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் தன்னார்வலராக கலந்து கொண்டு சேவை ஆற்றுகின்றனர். ஜெகந்நாதர் என்பது உலக நாயகர் என்பதை குறிக்கிறது. அதனால் எல்லோருக்கும் சமமான இடம், சமமான தரிசனம் கிடைக்கிறது. சமூக ஒற்றுமை மற்றும் மனித சமத்துவத்தின் அடையாளமாக இந்த ரத யாத்திரை கருதப்படுகிறது. இந்த ரத யாத்திரையில் இழுக்கப்படும் தேர் ஆனது ஒவ்வொரு ஆண்டும் புது மரங்களால் கட்டப்படுகின்றன. இங்கு 3 பெரும் தேர்கள் உள்ளன. அவை நந்திகோஷத் தேர், தலத்வஜ தேர், தீபதலன தேர். இதில் நந்திகோஷத் தேர் என்பது மூலவர் ஜெகந்நாதர் செல்லும் தேர் ஆகும். இது 45 அடி உயரம் மற்றும் 16 தேர் சக்கரங்களும் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் கொண்டது. இதன் காவல் தெய்வங்களாக கருடன் மற்றும் ஹனுமான் முன் நின்று வருவர். அடுத்ததாக தலத்வஜ தேர் என்பது பலபத்திரர் செல்லும் தேர் ஆகும். இது 44 அடி உயரம் மற்றும் 14 தேர் சக்கரங்களும் சிவப்பு மற்றும் பச்சை நிறங்கள் கொண்டது. இதன் காவல் தெய்வங்களாக சக்தி விக்கிரகங்கள் முன் நின்று வருவர். மூன்றாவதாக தீபதலன தேர் என்பது சுபத்ரா தேவி செல்லும் தேர் ஆகும். இது 43 அடி உயரம் மற்றும் 12 தேர் சக்கரங்களும் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்கள் கொண்டது. இதன் காவல் தெய்வங்களாக வான தெய்வங்கள் முன் நின்று வருவர். இதுதான் ரத யாத்திரையின் வரலாறு. இந்த பூரி பயணம் அருமையான ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக அமைந்தது. இதை முடித்த பின்னர் கோனார்க் சூரியனார் ஆலயம் சென்றிருந்தோம். அதை பற்றியும் அதன் வரலாறு பற்றியும் அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.